புஸ்தகம் 43வது அதிகாரம் 4வது வேத வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு தேவ மனிதன் தேவனால் கனப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய பார்வையிலே அருமையானவனாக மாற வேண்டும். தேவனுடைய பார்வையிலே அருமையானவனாக ஒரு மனிதன் மாறும் பொழுது தேவன் அந்த மனிதனை ஒவ்வொரு நாளும் கனப்படுத்தி கொண்டே இருப்பதாக வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9, 10 வேத வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போமே ஆனால் அங்கே யாபேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. யாபேஸ் தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரையும் பார்க்கலாம் கனமுள்ள ஒரு மனிதனாக மாற்றப்பட்டார் என்று நாம் வேத புஸ்தகத்திலே வாசிக்க முடிகிறது. அதற்கு வேதம் 2 காரணங்களை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. ஒன்று, தேவனை நோக்குகிற மனிதனாக யாபேஸ் காணப்பட்டார். இரண்டாவதாக, தேவ சன்னிதானத்திலே வேண்டுதல் செய்கின்ற மனிதனாக யாபேஸ் காணப்பட்டார். அப்படியானால் யாபேஸ் தேவனால் கனப்படுத்தப்படுவதற்கு 2 காரணங்கள் இருந்தது. தேவனை நோக்குகின்ற மனிதன், இரண்டாவதாக தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கிற மனிதனாக காணப்பட்டார். இன்றைக்கு நாமும் கூட தேவனை நோக்குகின்ற மனிதர்களாக, தேவ சமூகத்தில் வேண்டுதல் செய்கின்ற மனிதர்களாக இருக்கும் பொழுது, மாறும் பொழுது தேவனுடைய பார்வையிலே அருமையானவர்களாக நாம் மாற்றப்படுவோம். அப்படியானால் நாம் வாழக்கூடிய இந்த தேசத்திலே கர்த்தர் நம்மை கனவான்களாக அவர் மாற்றுவதற்கு போதுமானவராக இருக்கிறார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 5, 6 வேத வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போமேயானால் அங்கே யோசபாத் என்று சொல்லக்கூடிய யூதாவின் ராஜாவை குறித்து வாசிக்கின்றோம். இந்த யூதாவின் ராஜாவாகி யோசபாத் 5வது வசனம் சொல்லுகிறது, மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் யோசபாத்துக்கு வந்ததாக வாசிக்கிறோம். அதற்கு 5 விதமான காரணங்கள் வேதம் சொல்லுகிறது. ஒன்று, யோசபாத் பாகால்களை தேடவில்லையாம், தேவனை தேடுகிற ஒரு மனிதனாக யோசபாத் காணப்பட்டாராம். இரண்டாவதாக, கர்த்தருடைய கற்பனைகளுக்கு அஞ்சி நடக்கக்கூடிய ஒரு மனிதனாக இவர் காணப்பட்டார். மூன்றாவதாக, கர்த்தருடைய வழிகளிலே உற்சாகமுள்ள ஒரு மனிதனாக காணப்பட்டாராம். நான்காவதாக, தேசத்திலே காணப்பட்ட, தன் வாழ்க்கையிலே காணப்பட்ட எல்லா விதமான அருவருப்புகளையும் அவன் தன்னை விட்டு நீக்கிவிட்டார் என்று வாசிக்கிறோம். ஐந்தாவதாக, 7 முதல் 9 வசனங்களை வாசிக்கும் பொழுது வேதத்தை உபதேசிப்பதற்காக 5 பிரபுக்களையும் 9 லேவியர்களையும் 2